சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த லென்த்தான ஜாப்புக்கு வந்து ஜாஸை எப்படி டேர்ன் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ இது வந்து ஃபஸ்ட் சைடு ஓட்டியிருக்கேன், ஓடி அண்ட் போர் எடுத்திருக்கு. அதில் சேம்பரை வந்து கரெக்டாக இப்போ நம்ம ஒரு அளவு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம செகண்ட் ஆப்ரேஷன் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா சேம்பர் வந்து ஒரு சைடு வந்து சின்னதாகவும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பெருசாகவும் வந்திருக்கும். இது இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது, இது ஆப்போசிட் பார்த்திங்கன்னா அது பெருசாக வந்திருக்கும். அது அன்ஈவனாக வரும். அதாவது நம்ம செகண்ட் ஆப்ரேஷனில் போர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேம்பர் அன்ஈவனாக வரும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ் டேர்ன் பண்ணது அதுதான் ப்ராப்ளம். அதுக்கு என்ன பண்ணால் இந்த ஜாஸ் வந்து நான் எப்பவும் போல் ஸ்ட்ரெயிட்டாக டேர்ன் பண்ணிட்டேன். 92 mm லென்த்து ஸ்ட்ரெயிட்டாக டேர்ன் பண்ணால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்தது. இந்த ஜாப் இப்போ பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சரியாக கிளாம்ப் ஆகாது. எட்ஜில் அந்த ஒரு 20 mm தான் கொஞ்சம் நல்ல கிளாம்பிங் ஆகும். ஃப்ரண்ட்டில் வந்து சரியாக கிளாம்ப் ஆகாது. அதுதான் ப்ராப்ளம். அதனால் என்ன பண்ணால் ஜாஸ் டேர்ன் இந்த மாதிரி லென்த்தான ஜாப்புக்கு ஜாஸை டேர்ன் பண்ணும்போது நம்ம ப்ரோக்ராமில் வந்து ஒரு 0.5 டேப்பர் கொடுத்துக்கணும். டேப்பர் வேல்யூ கொடுத்து டேர்ன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் லென்த்தாக க்ரிப்பாக பிடிக்கும். இதுதான் ப்ராப்ளம். இந்த இடத்துல ஜாஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேர்ன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டேப்பராக டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இது செகண்ட் சைடு ஓட்ட வேண்டிய பீஸு. செகண்ட் சைடு ஓட்டினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் சைடு சேம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பீஸில் நல்லா வந்திருக்குது. இந்த பீஸை பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக சேம்பர் ஒரே மாதிரி வந்திருக்கும். இன்னும் ஜாஸ் வந்து நம்ம டேப்பராக டேர்ன் பண்ணியிருக்கனால இந்த பீஸில் வந்து கரெக்டாக வந்துருச்சு. அதனால் உங்கள் ஜாப் வந்து எவ்வளோ லென்த்தோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாஸோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி டேப்பர் கொடுத்து டேர்ன் பண்ணிட்டிங்கன்னா பீஸு டிஸ்டர்ப் ஆகிறது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது.